ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், நம்ம இப்போ எந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க போகிறோன்னா, ப்ரெக்னன்சி டிப்ஸு, ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ், எந்த மாதிரியான ஃபுட் எடுத்துக்கலாம், எந்த மாதிரி டயட் எடுத்துக்கலாம், எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது, அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது முழுக்க முழுக்க ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக இருக்க வீடியோஸ் மட்டும்தான். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இப்போ ரொம்ப வருஷமாக உடம்புல எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் வந்து ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை, சிஸ்ட் பிரச்சனையோ அந்த மாதிரி கிளினிக்கலாக எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் குழந்தை இல்லாமல் ரொம்ப நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க, குழந்தை வேணும்னு தவிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம செல்ஃப் அனலைசேஷன் பண்ணணும். என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 திங்க் இருக்குது. அது என்னென்ன விஷயம்னாக்கா 3 விஷயத்த கண்டிப்பாக நாமளே ரியலைஸ் பண்ணி சில விஷயத்த பண்ணணும். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று செல்ஃப் அனலைசேஷன். என்னென்னா, நம்ம வந்து கரெக்டாக டயட்டில் இருக்கோமா, நம்ம ஹாப்பியாக இருக்கோமா, ஜாலியாக இருக்கோமா, சுற்றி இருக்கிறதெல்லாம் நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமா, அந்த மாதிரி எதையுமே மைண்டில் வச்சுக்காமல் நம்ம போக்கில் இருக்கோமா, நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் அசஸ்மெண்ட் பார்க்கணும். நம்ம வந்து ஃபிட்டாக இருக்கிறோமா. இப்போது ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ஓவர் வெயிட்லாம் இருந்துச்சுனாக்கா அதுவே ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கும். ஏன்னா ஒபீஸாக இருக்கீங்க, அதனால வந்து ப்ராப்ளம் கன்சீவ் ஆகிறதுக்கு லேட் ஆகுது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போது நம்ம வந்து வெயிட் லாஸ் அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான விஷயத்த டயட் அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுறோமான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து எப்படின்னாக்கா ரெண்டு பேத்துக்குமே, உங்கள் கேர்ள்ஸுக்கு மட்டும் கிடையாது, பார்ட்னர் யாரோ அவங்களுக்குமே ஹெல்த்து ஃபிட்டாக இருக்கணும். அவங்களுக்குமே கிளினிக்கலி வந்து எல்லா விஷயமே கரெக்டாக இருக்கணும். நல்லா சாப்பிடணும் ஃபுட்டு. அவங்க வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, அவங்க உடம்பு நார்மலாக இருக்கணும், ஹீட் பாடியாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அப்புறம் நமக்கு வந்து நார்மலாக மந்த்லி பீரியட்ஸ் ரெகுலராக வருதா, இல்லை 2 மந்த் 3 மந்த் கழித்து கேப் விட்டு வருதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து வெயிட் வந்து மேனேஜ் பண்ணணும். எப்படின்னா, இப்போ நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அதுதான் வந்து நம்ம ரியலைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஜாபுக்கு போனாலும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு, ஜாபை விட்டுட்டு கொஞ்சம் இதை மட்டுமே முழுதுவாக இது ஃபோக்கஸ் பண்ணி நல்லா ரெஸ்ட் எடுத்து அப்படி ட்ரை பண்ணணும். செகண்ட் திங் வந்து டயட்டு வந்து இது எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி சொன்ன விஷயம் எல்லாத்துக்குமே தனித்தனி வீடியோஸ் நான் போடுறேன். இப்போதைக்கு ஷார்ட் வீடியோஸ், இப்போதைக்கு மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். டயட்டு வந்து எந்தெந்த மாதிரி டயட் எடுத்துக்கிட்டால் ஈஸியாக கன்சீவ் ஆகலாங்கிறது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. 1 இயரில் நான் வந்து எனக்கு போத் சைட்ஸ் சிஸ்டர் இருந்தது. நான் வந்து 1 இயரில் வந்து ப்ரெக்னென்ட் ஆனேன். இப்போ எனக்கு 5 மந்தில் ஒரு பையன் இருக்கான். ஸோ அதுக்காக தான் சரி ஓகே இது ஒரு அவேர்னஸாக இருக்கும், எல்லாத்துட்டையும் சொல்லலான்னு சொல்லி தான் நான் சேனல் ஓப்பன் பண்ணேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் எந்த மாதிரியான டயட் எடுத்துக்கிட்டேன், நான் எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணேன், எல்லாத்தையும் வந்து இதை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டே பை டே வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக தான் இருக்கும். நான் எப்படிப்பட்ட ஃபுட்டு டயட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். டயட்னால் ரொம்ப ஃபுட் டயட் கிடையாது, நார்மல் வாக்கிங் அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதெல்லாம் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ். ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் திங் வந்து ஸ்ட்ரெஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கவே கூடாது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும். எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அப்படியே சுற்றி இருக்கவங்க இது சொல்லுவாங்களோ, இத்தனை வருஷமாக குழந்தை இல்லையே அப்படி இப்படின்னு நீங்கள் 10 ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாம், ஏறி இறங்கியிருக்கலாம். அதனாலே உங்களுக்கு ஒரு மன உளைச்சல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கலாம். பட் நான் சொல்கிறத நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 6 மந்த்லேயே நீங்கள் வந்து ஈஸியாக கன்சீவ் ஆகிடலாம். நான் சொல்லியே அவங்க போலீஸாக அவங்க ஒய்ஃப் வந்து கன்சீவ் ஆனாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஈஸியாக கன்சீவ் ஆகலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து மென்டலி வந்து நல்லா ஃபுல் ப்ரிப்பேர்ட் ஆகிக்கிட்டு ஹாப்பியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கக்கூடாது. நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறது, யோகா பண்ணுறது, நமக்கு பிடிச்ச விஷயத்தில் வந்து நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணிக்கிறது, குக்கிங் பண்ணுறது, ஏதோ ஒன்று சம்திங் உங்களுக்கு எது ஒரு விஷயம் ஹாப்பினஸ் கொடுக்குதோ அதை தேடி போங்க. ஐயோ இல்லையேன்னு சொல்லிட்டு அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாகி உடம்புல சுரக்க வேண்டிய ஹார்மோன்ஸ் லெவல் வந்து ரொம்ப கம்மியாயிடும். மெயினாக வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸுமே வந்து இதுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆஃப் த ரீசன். ஏன்னாக்க நம்ம ஏதாவது யோசிச்சிட்டே இருப்போம், நம்ம மென்டலி வந்து அஃபெக்ட் ஆகி தான் இருப்போம். ஐயோ இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே இருக்க நானுமே வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது நான் ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணேன். அது கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறேன். அதை கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக கன்சீவ் ஆகிடலாம். மைண்டை ஃப்ரீயாக விடுங்க. ஃபேமிலியில் இருக்கவங்களாம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். குழந்தை இல்லைங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது வந்து ஒரு நோயும் கிடையாது. அதை சுற்றி இருக்கிறவங்களாம் யாரும் தப்பாக நினைக்கவும் கூடாது.
நல்ல நல்ல ஃபுட் எடுத்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நல்லா ரிலாக்ஸாக இருந்து நல்லா ரெஸ்ட் எடுத்திங்கன்னாவே மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் சரியாக போயிடும். சில ஃபேமிலியில் வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் பேபிலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு டைம் தேவையான டைமும் கேரிங்கும் கிடைச்சா கண்டிப்பாக வந்து அவங்க மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குது, கம்பல்சரி நான் அடுத்தடுத்து நான் போடுறேன். ஏன்னா நான் 10 kg வெயிட் லாஸ் பண்ணேன் ஜஸ்ட் 2 monthத்தில். அந்த மாதிரி தான் ரொம்ப இயற்கையாகவும் நேச்சுரலாகவும் நம்ம வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணி வேணுங்கிற எஃபோர்ட் போட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தடுத்த வீடியோஸில் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன மாதிரி டவுட்டு எதுனாலும் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறேன். யாருக்கு என்னென்ன டவுட்டோ எது ரிலேட்டடாக கேட்டாலும் பரவாயில்ல. ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்க, இப்போ ப்ளட் டெஸ்ட் எடுத்திருக்கீங்க, இல்லை எதுனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.